50 ஆண்டுகள் அரை நூற்றாண்டு இந்த சமூகத்தை திமுக விட்டு அடகு வச்சீங்களே. இந்த சமூகத்துக்காக திமுக என்னையா செஞ்சது? அப்படி இருந்த ஏண்டா அங்க அண்ணா அறிவாலயமே கதின் கட்டி மண்டிட்டு கிடக்குறீங்க? அரை நூற்றாண்டுகள் நம்ம வாக்களிச்சு பொருளாதாரமும் கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தினா அவன் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தங்களை தான் கொண்டு வரான். டாஸ்மாக் மூலியமா ஒவ்வொரு ஆண்டும் நாங்க என்ன பண்றோம், தமிழக அரசு இயங்குறதுக்கு முக்கிய மூல காரணம் டாஸ்மாக்ன்றான். அந்த டாஸ்மாக் வருமானத்தை வரக்கூடிய அந்த கஞ்சி அரிசி பிச்சை வாங்கி நீங்க பள்ளிவாசல போய் நீங்க எதுக்குடா நீங்க கஞ்சி ஆக்கி போடணும்? எத்தனை செல்வந்தர்கள் நீ கொடுக்கக்கூடிய அரிசி 5 ரூபா, நீ கொடுக்கக்கூடிய அரிசி 5 ரூபா, 95 ரூபாய்க்கு இஞ்சி பூண்டு எண்ணெய் பாசி பருப்புன்னு அதில் நீங்க போடுறீங்க. எந்த மயிருக்கு அந்த 5 ரூபாய் அரிசி பிச்சை எடுக்கிறீங்க சொல்லுங்க? அதை தூக்கி அரசாங்கம் மூஞ்சில வீச வேண்டியதானே? நிச்சயமாக இந்த துரோக அரசியல் உணருங்க. நிறைய இருக்கு திமுகவினுடைய துரோகம். வாரிசுன்னு எல்லாருக்கும் வாரிசு இருக்காங்க. ஆனா நாகர்வணி வாரிசு திமுகவில் இல்ல, சாதிக் பாஷா வாரிசு திமுகவில் இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ரஹ்மான் கானுடைய வாரிசு திமுகவில் இல்ல, ஆனா பொன்முடி வாரிசு இருக்கான், துரைமுருகன் வாரிசு இருக்கான், இங்க பெரியசாமி அவர் பெரியசாமி வாரிசு. எல்லா திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய எல்லா வாரிசும் திமுக இருக்கான். ஆனா முஸ்லிம் தலைவர்களுடைய வாரிசு யாருமே திமுக இல்ல. இப்ப என்ன இது? துரோக அரசியல் தானே? எவ்வளவு பெரிய துரோக அரசியல் இது! இந்த துரோகிகளை நம்பி இன்னும் எத்தனை நாள்டா? நிச்சயமாக இன்றைய தமிழக அரசியலில் துரோகி திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், இந்த மண்ணிலிருந்து தூக்கி வீசணும். இது நான் சொல்ல, பாபா சொன்னது. எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கவே கூடாது. எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை இந்த உலமாக்களும் சமுதாய தலைவர்களும் மண்டிட்டு அண்ணா அறிவாலயத்தில் கிடக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் இந்த சமூகம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு.